ஆரோக்கியமான ரமலானுடன் இணைந்திருக்கும் அன்பான நேயர்களே, ரமலான் தொடரிலே இரண்டாவது தொடர். நோன்பு யாருக்கு கடமை, யாருக்கு கடமை இல்லை என்பதை பற்றிய ஒரு விளக்கத்தை இங்கு தர இருக்கின்றேன். குர்ஆனிலே சூரா பக்கராவிலே 183 முதல் 185வது வசனங்கள் வரை இதை பற்றிய ஒரு விளக்கம் இருக்கின்றது. நோன்பு எல்லா முஸ்லிம்களுக்கும் கட்டாய கடமையாக இருக்கின்றது. பிரயாணத்திலோ அல்லது நோயாளிகளாக இருப்பவர்களையோ தவிர என்று அந்த குர்ஆன் ஆயத்து கூறுகின்றது. எனவே உங்களுக்கு தீராத நோய் அல்லது நெடுங்கால நோய்கள் இருக்குமே ஆனால், உதாரணமாக டைப் 1 டயபிட்டிஸ், கிட்னி ப்ராப்ளம்ஸ், லிவர் ப்ராப்ளம்ஸ், கேன்சர், இவ்வாறான பல நோய்கள் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் நோன்பை விடலாம். அதேபோல் நீண்ட தூர பிரயாணங்களிலே ஈடுபடுபவர்களுக்கும் நோன்பை விட அனுமதி உண்டு. இதேபோல் கர்ப்பிணி தாய்மாருக்கும் பாலூட்டும் தாய்மாருக்கும் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கின்றது. நீங்கள் இவ்வாறு நோன்பை தவறவிட்டால் ஒரு நாளைக்கு ஒருவருக்கு உணவளிப்பது உங்களுக்கு கடமையாக இருக்கின்றது. மற்றும் பெண்களுக்கு வரும் மாதவிடாய் காலத்திலும் பிள்ளை பேருக்கு பின்னால் வரும் இரத்தப்போக்கு இருக்கும் காலங்களிலும் அவர்களுக்கு நோன்பு பிடிப்பது கடமை அல்ல. அதேபோல் உங்களுக்கு நோய்கள் இருக்குமேயானால் நோன்பிற்கு முன்னால் வைத்தியரிடம் கலந்து ஆலோசித்து உங்களுடைய நோன்பை எவ்வாறு சிறப்பாக நீங்கள் மேற்கொள்ள முடியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.